பம்ப் செட் எப்படி ஓடிட்டு இருக்கு? நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குங்க பழைய பம்ப் செட்டுக்கும் இதுக்கும்? முன்னாடி பம்ப் செட்டு அது வந்து மோட்டர் வந்து ஒரு காணி பாயணுன்னாக்க 17 மணி நேரம் 18 மணி நேரம் ஓடும். அதுவும் 15 HP தாங்களா? 15 HP தான். இப்போ இது வந்து டேரா போட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் எங்களுக்கு ஒரு காணி பாயுது. அதனால நேரம் மிஷின் பண்ணுறது. சரி சரிங்க. தண்ணி டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும்? நல்லா இருக்கு. நல்லா தண்ணி ஃபுல்லாக வருது. லோ வோல்டேஜில் நல்லா ஓடுதுங்களா? நல்லா ஓடுது. 2 ஃபேஸ் போட்டாலும் நல்லா 2 ஃபேஸ்லையுமே யூஸ் பண்ணுறீங்க? நல்லா ஓடுது. ஏற்கனவே யூஸ் பண்ண பம்ப் செட்டு 2 ஃபேஸில் ஆப்ரேட் பண்ணீங்களா? அதுவும் ஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி டிஸ்சார்ஜ் உங்களுக்கு சரியாக இருக்குங்களா? ஆமாம். ஓகே. இது உங்களுக்கு சர்வீஸ் சென்டருக்கு அரியலூரில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு விவரம் தெரியுங்களா? தெரியும். நாங்கள் ஒரு வாட்டி போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேர். ஈஸியாக இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இது சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க. சரி சரி. வாரண்டியில் பண்ணீங்களா? ஆமாம், வாரண்டியில் தான் பண்ணோம். ஃப்ரீ சர்வீஸுங்களா? என்ன பண்ணுங்க? ஃப்ரீ சர்வீஸ் தான். சரி சரி. டீலர் சப்போர்ட்லாம் எப்படி சார்? டீலர் எப்படி உங்களுக்கு? நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. டீலர் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? மோட்டர் வாங்கின இடத்துல நல்லா இருந்துச்சு. பவர் ஹவுஸில் வாங்கினோம் அரியலூரில். நல்லா இருந்துச்சு. சரி. நாங்கள் இங்கே வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நாங்கள் கொடுத்த பம்ப் செட் வந்து எப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு, கரண்ட் வந்து சரியான அளவு எடுத்துகிட்டு இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதாங்கிறத பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்தோம். செக் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெத்தடும் நல்லா இருக்குது. பவர் கட் ஆனிச்சுன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு ஆன் பண்ணுறது, இந்த 2 ஃபேஸில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பம்ப் செட்டோடைய லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை நீங்கள் முழுமையாக கடைப்பிடிங்க. ஸோ இதை நாங்கள் வந்து உங்கள் கிராமத்தில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கஸ்டமர் மீட் அரேஞ்ச் பண்ணி, ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி மற்றவங்களும் பயன்படுத்தணுங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்குங்க. ஸோ உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதில் என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ நீங்கள் அதை அப்படியே சொல்லுங்கள். ஸோ நாங்களும் சில டெக்னிக்கல் சில கருத்துக்கள்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லுவோம். மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து தவறாமல் கலந்துக்கணும். சரி சார். நீங்கள் எப்படி டேட் சொல்லுங்கள், அதுக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. சரி.